பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சரவணனோட கேஸு கோர்ட்டுக்கு வருது. அதனால பாண்டியன் இருந்துட்டு கடையில் வேலை இருக்கு, பழனியை போக சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு உனக்கும் கடை வேலை இருக்குல்ல, நான் சரவணன் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி தான் சரவணன் கூட கோர்ட்டுக்கு போகிறாங்க. கதிர் இருந்துட்டு யார் யார் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி இருந்துட்டு மாமா ரொம்ப பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், எதுக்கு எடுத்தாலையும் மீனாக்காவை மட்டும்தான் நீங்கள் அண்ணின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஆனால் இது வரைக்கும் மயிலக்காவை நீங்கள் அண்ணின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டியூஷன் எடுக்க போய் அவங்க தானே ஒன்று அப்பா கிட்ட மாட்டி விட்டாங்க. அதனால் அப்பா இருந்தே எனக்கு அவரை பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கான பதிலையும் கதிர் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் எல்லாருமே சேர்ந்து கோர்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. கூடவே பார்த்தா செந்தில் நின்றுட்டுருக்காரு. நீ எதுக்கடா வேலையை கெடுத்துட்டு இங்கே போய் நின்றுட்டுருக்க, நான் பார்த்து மாட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் கூட இருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லா தானே இருக்குது, கொஞ்சம் நேரம் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மயிலோட குடும்பமும் வந்துடுறாங்க. மயில் இருந்துட்டு சரவணன் கூட பேசணுன்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் பாக்கியம் இருந்துட்டு உங்கள் வீட்டாளுங்களை பார்த்த உடனே போய் கட்டி பிடிச்சி பேசணுன்னு தோணுதோ, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, முதல்ல உள்ளே நடு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கதிர் இருந்துட்டு ஒரு பக்கம் சென்னை கிளம்புறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் லாயர் இருந்துட்டு சரவணோட கேஸை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரவணோட லாயரை இருந்துட்டு மயிலோட குடும்பம் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அது எல்லா விஷயத்தையும் கோர்ட்டில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு தங்கமயில் இருந்துட்டு யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அவரோட சேர்ந்து வாழணும், என்னை எங்கள் மாமாவோட சேர்ந்து சேர்ந்து வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஜட்ஜ் இருந்துட்டு ஒருத்தர் டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறீங்க, ஒருத்தர் வேணான்றீங்க, அதனால் அடுத்த மாதம் இயரிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வந்து போட்டுடுறாங்க. இதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சரவணன் வந்து. ஆனால் பாக்கியமும் தங்கமயிலும் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டாரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.